எடுத்து வச்சுருக்கேன். இப்போ ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் வச்சுருக்கேன். ரொம்ப எண்ணெய் வைக்கல, கொஞ்சம் எண்ணெய் வச்சா போதும். கோஸ் பொரியலுக்கு இப்போ இதில் கடுகு சேர்த்துடலாம். சேர்த்துட்டு 1 ஸ்பூன் ஜீரகம் எடுத்து வச்சுருக்கேன், அதை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு பச்சை மிளகா 2 பச்சை மிளகா, காரத்துக்கு இது மட்டும்தான் நான் சேர்க்குறேன், வேறு எதுவுமே சேர்க்கல. இப்போ உளுத்தம்பருப்பு இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதை நல்லா கிளறி விட்டுட்டே இருங்க. அடுப்பை நல்லா மீடியம் சைஸ்லேயே வச்சுட்டு இதை நல்லா கிளறிடுங்க. கொஞ்சம் பருப்பெல்லாம் கொஞ்சம் நல்லா கலர் மாறுற வரைக்கும் கொஞ்சம் கலந்து விட்டுட்டே இருங்க. அதை என் சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும், அதை ப்ரெஸ் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி நான் போடுற வீடியோவில் நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். இப்போ அந்த கோஸ் அதில் சேர்த்துடலாம். நான் இன்றைக்கி கோஸ் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், அதை நல்லா சேர்த்துடலாம். நீங்கள் இதில் தண்ணியெல்லாம் எதுவுமே விட வேணாம், ஏன்னா கோஸே தண்ணி விட்டுக்கு அப்படின்றதுனால தண்ணி எதுவுமே விடாமல் கோஸ் அப்படியே தண்ணி விடாமையே அதை அடுப்பை மீடியம் சைஸ்லேயே வச்சிங்கன்னா உங்களுக்கு அந்த கோஸ் நல்லா ஈஸியாக வெந்துடும். இப்போ அதை நல்லா அப்படியே கிளறி விட்டுட்டே இருங்க. அந்த இதெல்லாம் கடுகு, உளுத்தம் பருப்பு, பச்சை மிளகாய் எல்லாம்